எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். ம் மனுஷங்க நம்ம விசேஷமானவங்கன்னு அடிக்கடி சொல்றீங்க. ம் அது விசேஷமானவங்க நீ எப்படி எதை வச்சு சொல்றீங்க? எப்சிமா, ம், இந்த வேதத்தின் வழியாக தான் நான் பார்க்க முடியும். ஏன்னா கடவுள் வந்து நம்மளை ஒவ்வொருவரையும் ம், ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த பூமியில் கொண்டு வந்திருக்கிறார். சங்கீதத்தில் நம்ம பார்க்குறோம், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நம்ம வந்ததே, தாயினுடைய கற்பத்திலிருந்து வந்ததே அவர் காப்பாற்றினதற்கு ஒரு நோக்கமே நாம் எல்லாரும் விசேஷமானவங்க. இதோடு மாத்திரமல்ல, நான் பார்க்குறோம், என்னுடைய கருவை உடைய கண்கள் கண்டது என்று சொல்கிறார். ஏன்னா நம்முடைய எலும்புகள் எல்லாம் உருவாவதற்கு முன்பதாக, நாம் தாயின் கருவியில் உருவாவதற்கு முன்பதாகவே, இன்னும் வேதத்தில் பார்த்தோன்னா உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்ம இந்த பூமிக்கு வரணுன்றது அவருடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். பாருங்க, தொகைகள் எவ்வளவு அதிகம். அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அதனால புஸ்தகத்துல எழுதியிருக்குமா, அதனாலதான் நம்ம விசேஷமானவங்க. அப்ப டாக்டர் கொடுக்கற டியூ டேட்டுக்கு முன்னாடி கடவுள் நமக்கு இந்த பூமியில பிறகுற டேட்டை குறிச்சிட்டாருன்னு சொல்றீங்க? ஆமா, இப்ப நீயும் நானும் இணைந்திருக்கிறதுமே ஆண்டோடைய புஸ்தகத்துல எழுதியிருக்கு. அப்போ நம்மளை குறித்து ஒருத்தர் கரெக்டாக நோட் பண்ணி எழுதி வச்சு நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரா ஒருத்தர்? அவர் தான் நம்மளை உருவாக்குன தேவனா? கண்டிப்பா. அவ்வளோ பெரிய விஷயத்தோட தான் இந்த பூமியில நம்ம நடக்கிறோமா? இதை பல வேளைகளில் நம்ம மறந்துடுறோமே. அப்ப ஏன்பா மனுஷங்களை யாருமே மதிக்கிறது இல்லை? இவ்வளோ விலை உயர்ந்த மனுஷனை உலகம் மதிக்க மாட்டேங்குதே. பொண்ணுக்கு, பொருளுக்கு, நிலத்துக்கு, காசுக்கு, பதவிக்கு, இதுக்கெல்லாம் தான் மரியாதை கொடுக்குது. மனுஷனுக்கு மரியாதையே கொடுக்கறது இல்லையே. விலையே இல்லாத மாதிரி தான் மனுஷனை நடத்துறாங்க. அது ஏன்? அது இந்த உலகத்தில் உள்ள மனுஷங்க அப்படிதான் இருப்பாங்க. ஆனா வேதம் நமக்கு சொல்லக்கூடியதெல்லாம், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நம்ம இருக்கிற இடத்த தேவனுக்கு நாம் கொடுத்தோன்னா தேவன் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லுவாங்க. ஒரு நல்ல விலை மதிப்புள்ள ஒரு கல் வச்சிருந்த ஒரு வாட்சு ஒருத்தர் தகப்பன் வந்து மகன்கிட்ட கொடுத்து, மகனே நீ இதை போய் சேல் பண்ணிட்டு வித்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவன் போறான். போயிட்டு ஸ்ட்ரீட்ல போய் சொல்றான். சொன்ன உடனே அவங்க கேட்குறாங்க, ஓகே 20 ரூபாய்க்கு வேணா கொடு அப்படின்னு கேட்குறாங்க, சொல்றாங்க. அப்புறம் திரும்பி வந்துட்டு அப்பாட்ட கேட்குறான், 20 ரூபாய்க்குன்னு. இல்லை, நீ இந்த கடைகளில் போய் கேட்டுப்பாரு அப்படின்னா. அப்போ கடைக்கு போனால் அது 200 ரூபாய்க்கு கேட்குறாங்க. அப்புறம் என்ன, மார்க்கெட்டுக்கு போ, கொஞ்சம் ஹையர் மார்க்கெட்டுக்கு போ அப்படின்னோடனே அங்கே 2000 ரூபாய்க்கு கேட்குறாங்க. ஆனால் மறுபடியும் தகப்பன் சொல்கிறாரு, இது ஆராய்ச்சி பண்ணுறாங்கல்ல, இந்த இடத்துக்கு போய் நீ போய் கேட்டுப்பாரு அப்படின்னு. ஆமாம், இந்த எல்லாத்தையும் பொருட்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறவங்க அங்கே போய் கேட்டப்போ அவர் அந்த வாட்சை பார்த்துட்டு, அந்த கல்லையும் பார்த்துட்டு 2 மில்லியனுக்கு கேட்டிருக்காரு. அதே வாட்ச் தான். அப்போ அந்த வாட்சினுடைய மதிப்பு அது தெரிஞ்சவருக்கு மாத்திரம்தான் தெரியும். அது மாதிரி நம்மையும் கூட ஆண்டவர் தான் படைச்சிருக்காரு. நம்முடைய வேல்யூ வந்து அவருக்கு மாத்திரம்தான் தெரியும். அப்ப நம்மளை உருவாக்குனவருக்கு தான் தெரியும் நம்மளுடைய வேலை என்னன்னு. அப்ப நம்ம உருவாக்குனவரை பார்த்தோம்னா, உருவாக்குனவர் நமக்கு வச்சிருக்கிற இடத்துல இருந்தோம்னா நம்ம வேலை நமக்கு தெரியும். அது உலகத்துக்கும் தெரியும். ஆண்டவருக்கு தான் தெரியும் என் மக எவ்வளவு விசேஷமானவங்க. ஓகே, அப்ப கடவுள் எல்லாரையும் இதே வேலையோட படைச்சிருக்கிறாரப்பா. ஒடுக்கப்பட்டவங்க, சமுதாயத்துல தள்ளப்பட்டவங்க, சிலர் வந்து பாவம் பண்ணி சமுதாயத்தால நீ ஒண்ணுக்கு லாயக்கு இல்லைன்னு அம்மா அப்பா கூட ரிஜெக்ட் பண்ணி, மூளையில படுக்கையில நோய்வாய்ப்பட்டு என்னத்துக்குடா நீ வாழணும் அப்படின்னு எதிர்காலமே இருண்டு போயிருக்கிற அவங்களுக்கு கூட ஆண்டவர் வந்து இதே விசேஷமான ஒரு பிளான் வச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, கண்டிப்பா. ஏன்னா வேத வசனத்துல தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார். பாருங்க, எல்லாம் மனுஷர்களை உதறி தரலாம், மனைவி ஒதுக்கி தரலாம், கணவன் ஒதுக்கி தரலாம், பெற்றோர் ஒதுக்கி தரலாம். ஆனால் என்றென்றும் கைவிடாத ஒரு தகப்பன் இருக்காருன்னா அவர் தான் நம்முடைய தேவனாக. ஏனென்னா இந்த உலகத்தில் நம்மளை அனுப்பி அவரோடு கூட இருக்கும்படியாக செஞ்சு நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டு விரும்பின தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால யாருமே புறக்கணிக்கப்பட்டவங்க, எல்லாருமே விலையேறப்பட்டவங்க தான். அப்ப ஆண்டவர்
எல்லாரையும் நேசிக்கிறார். நம்ம ஒன்லி திங் அவரை நோக்கி பார்க்கணும். அவரு ஒரு நாளும் நம்ம கண் விழிக்கும் போது நமக்கு ஒரு பிளானை எழுதி வச்சிருக்கிறார். அதை முடிக்கிற வரைக்கும் நம்ம இந்த பூமியில இருக்கணும். அவர் சொன்னதை செய்யணும். நமக்கு நம்ம வாழ்க்கை மேல உரிமை கிடையாது. அப்போ நம்ம அந்த கடவுளை நோக்கி பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையோட அர்த்தம் புரியும், நம்ம வாழ்க்கையோட மதிப்பு புரியும். அதனால இன்னைக்கு ஒருவேளை அருமையான இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, தாயே, தந்தையே, தம்பி, தங்கச்சி, ஒருவேளை நீ இந்த சூழ்நிலை இதே போல சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் அவர்கிட்ட ஒப்பு கொடுப்பேனா, நீ விலையேற பெற்ற ஒரு மகனாக, மகளாக, ஒருவேளை நீ தூரமாக போயிருக்கலாம், நீ ஆண்டவர் பக்கமாய் வந்தே இருந்தான். இப்போ ஆண்டவர் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த மினிஸ்ட்ரி, ரெகோபோத் மினிஸ்ட்ரிக்காக, இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குமானா, நானும் என் மனைவியும் உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஒருவேளை சோர்ந்து போயிருக்கிறீங்களா, ஒருவேளை எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீங்களா, இன்றைய தினத்தில் வாங்க, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாம் மாத்திரம் இன்னும் மீண்டும் மயப்படுவதாக. May God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 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 ஆமென்.